தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை திருவாக்கியங்கள். இங்கே தாளந்து உவமை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எல்லோரும் தெரிந்ததுதான் இந்த உவமை. 5 தாளந்து பெற்றவன் 10ஆக கொண்டு கொடுக்கின்றான். 2 தாளந்து பெற்றவன் 4ஆக கொடுக்கின்றான். 1 தாளந்து பெற்றவன் மண்ணில் குழித்து விடுகின்றான். கடைசியில் உள்ளதும் அவனுக்கு போய்விடுகிறது. மக்கள், இந்த தாளந்துன்னு சொல்லும்போது தெய்வம் நம் தந்த திறமைகள், அந்த திறமையெல்லாம் யாருக்காக? தெய்வத்திற்காக நாம் கொடுக்க வேண்டும். இங்கே பார்க்க நம் தாளந்தை பெற்ற 5 தாளந்தை பெற்றவன் அது இன்னும் ஒரு 5 ஆக்கி கொண்டு யார் தந்தாரோ அவருக்கே திருப்பி கொடுக்கின்றார். அதே மாதிரி தான் நம்மேல் நம்பிக்கை வைத்து தான் இந்த தாளந்து தருகிறார்கள். பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்து தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள், ஃபீஸ் கட்டுகிறார்கள். அப்போ அந்த ஃபீஸ் கட்டுகிற பொழுது அந்த ஃபீஸ் கேட்டபடி அவன் என்ன செய்கின்றான்? மதிப்பு கொடுக்கின்றான். எவ்வாறு? அவன் நல்ல மதிப்பெண் பெறுகின்ற சமயத்தில் அந்த ஃபீஸுக்கு அங்கே மதிப்பு வருகிறது, பெற்றோருடைய உழைப்புக்கு அங்கே மதிப்பு அங்கே வருகிறது, அங்கே சந்தோஷம் அடைகிறார்கள், நம்பிக்கைக்கு ஏற்ற நிலையில் வாழ்கிறார்கள். அதிகாரிகள் நமக்கு பணியை தருகிறார்கள். எதற்காக? அந்த பணியை ஆத்மார்த்தம் நாம் செய்கின்ற பொழுது அந்த அதிகாரிகள் அங்கே பேரும் புகழும் கிடைக்கிறது, அந்த நிறுவனத்துக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது, நமக்கும் அங்கே நன்மை அங்கே கிடைக்கிறது நாம் பார்க்கின்றோம். திருச்சபை நம்மில் நம்பிக்கை வைத்து கொண்டு தான் இதோ ஆலய காரியங்களில் ஈடுபடுவதற்காக ஒரு சில பொறுப்பை தருகிறது. அப்போ பொறுப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் அந்த பொறுப்பை சரியாக செய்கின்ற பொழுது தெய்வம் அங்கு மகிமைப்படுகின்றார். அங்கு நம் வழியாக திருச்சபை வளருகிறது, விசுவாசம் வளருகிறது. மாறாக நம்மிடம் தரப்பட்ட அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யவில்லை என்றால், சுயநலத்தை மட்டும் மையப்படுத்தி கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது ஏனோ தானோ என்று அந்த பொறுப்பை தட்டி கழித்து நாம் வாழ்கிற சமயத்தில் இதோ நம்பிக்கைக்கு துரோகியாக நாம் போகிறோம், நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம். அப்போ நீ நானும் நம்பிக்கை துரோகியாக மாறிவிடுகின்றோம். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு தந்த அந்த பணிகள், எனக்கு தந்த அந்த திறமைகள், எனக்கு தந்த அந்த பொறுப்பு நான் சரிவன செய்கின்றேனா இல்லையா என்று சிந்தித்து பார்த்து கொண்டு இறைவனுக்கு பதிலை நாம் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு எனக்கு தரப்பட்ட பொறுப்பை சரியாக செய்வதற்குண்ட கிருபையும் தைரியத்தையும் ஞானத்தையும் தந்திரலும். அம்மா மாதாவை பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.